வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஒரு குளிர்ச்சியான ஜவ்வரிசி கொழுக்கட்டை செய்யலாம். நான் அதுக்காக 100 கிராம் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்திருந்தேன். அதை 2-3 வாட்டி நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கிறேன். தண்ணி திட்டமாக ஊற்றிக்கலாம். அது இருக்கட்டும். 100 கிராம் அளவுக்கு துருவின வெல்லம் எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நிறையா சேர்க்க வேண்டாம். இதை சூடு காட்டி வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த வெல்லத்தை தூசிலாம் எதுவும் இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். அது கூடவே 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இதை தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அதில் முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை இந்த நெய்யிலே கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம முந்திரி பருப்புக்கு பற்றி வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம், இல்லை வறுத்த எள்ளு இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை அதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அந்த நெய்யிலே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெள்ளை கரைசலையும் சேர்த்துக்கலாம். நான் பாதி அளவுக்கு தான் வெள்ளை கரைசல் இதில் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி பூரணம் கன்சிஸ்டன்சி வந்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஸ்டஃபிங்க்கு பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஜவ்வரிசியும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம கரண்டியாலேயே இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா கூழம் ஆக்கிடாமல் இந்த மாதிரி லேசாக மசிச்சு விட்டுக்கலாம், ஒன்றும் பாதியமாக. இப்போ இது கூட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். நான் அதில் 2 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தா நல்லா உருண்டை பிடிக்க வரும், அதனால தான் இதை சேர்க்குறோம். இப்போ கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மேல் மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம எப்பவும் போல் அரிசி மாவில் செய்கிற கொழுக்கட்டை மாதிரியே தான் இதை இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி கையில் வச்சு இந்த மாதிரி தட்டிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பூரணத்தை எடுத்து அது நடுவில் வச்சுட்டு இதை மூடி உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம மேல் மாவு அரிசி மாவுக்கு பற்றி இந்த ஜவ்வரிசியை வச்சு செய்கிறோம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது, குளிர்ச்சியாக இருக்கும். அவ்வளோதாங்க, கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு ஹெல்த்தியான கொழுக்கட்டை இது. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் இதை செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. எனக்கு 100 கிராம் ஜவ்வரிசிக்கு ஒரு 5 கொழுக்கட்டை வந்தது. இப்போ இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த கொழுக்கட்டை வெந்த பிறகு இது பார்க்குறதுக்கு இந்த ஜவ்வரிசியெல்லாம் நல்லா முத்து முத்தாக பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நமக்கு மீதி இருக்கிற அந்த வெள்ளை கரைசலை இந்த மாதிரி கொழுக்கட்டை மேலே ஊற்றி அழகாக சர்வ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.